பிரைஸ் த லோர்டு ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திர ஆண்டவரை, நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. கரங்களை தூக்கி கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்கள் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரை, இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றியோட சோத்திரம் ராஜா. நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பின உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரை. நாங்கள் எழுப்பினதல்ல ஆண்டவரை, நீரே எங்களை எழுப்பினதப்பா, அதற்காக சோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆயிருக்கிறது உம்முடைய கிருபை அப்பா, ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. மிகுந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்தின கிருபைக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. எது நாங்கள் நேடனதல்ல ஆண்டவரை, நீரே எங்களுக்கு தானமாக கொடுத்ததப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா தானங்களுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களை கொண்டு வந்து உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இயேசுவா, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரை. தேங்க்யூ லோர்டு. நீரே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரப்பா, உமக்கு சோத்திர ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே நல்லவரப்பா, நீரே வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய தேயோ இன்றும் என்றேக்கும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்கள் ஒன்றும் மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு தந்த ஆகாரத்துக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, நல்ல வஸ்திரங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா, நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. மெசேஜை கேட்க காலையிலே இப்படி எங்களை பலப்படுத்தின ஆயத்தம் நம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபா ஒவ்வொரு மக்கள் மேலும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. அவன் முட்டுவலி இப்போது 2 கால்களுக்கும் இருக்கிற முட்டுவலி இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்போதே முட்டுவலி குணமாகட்டும். சர்ஜரி வேணும்னு சொல்லி இருக்கிற அப்படிப்பட்டதாக இருக்கிற பலவீனங்கள் இப்போதே மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய அற்புதம் இறங்கட்டும். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஆமென். முதுகெலும்பு வலிக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். லோவர் டிஸ்க் ஆமென் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது, அதுக்கு சர்ஜரி வேணும்னு சொல்லி இருக்கிறது. இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிட்னி ஃபெயில் ஆகி டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. புது கிட்னியை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போது ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் உண்டாகட்டும் அப்பா. புது கிட்னி கிடைக்கட்டும். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. யூட்ரஸ் சம்பந்தமாக இருக்கிற எல்லா பலவீனங்களை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போதே அவன் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுகம் உண்டாக
உண்டாகட்டும் அப்பா. ஆமேன். அதிகமாய் முடி கொட்டுனதினால் ரொம்ப பாரத்தோடு இருக்கிற கவலையோடு கூடி இருக்கிறவர்களை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே நஷ்டமான எல்லா முடிகளும் திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. மற்ற எந்த தேவையாயிருந்தாலும் அவன் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும். இப்போதே கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ராஜா. இப்போது இன்று இப்போது காலை வேளையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தின் மறைவிலே அவரை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. அவரை காப்பாற்றுவீராக ஆண்டவரை. அற்புதங்களை செய்யும் ராஜா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரு அபிதிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாளை காலையிலே 8 மணிக்கு ஹல்லேலூயா திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மிடில் ஈஸ்டில் ஆமென் உள்ள எல்லாவர்களும் ஹல்லேலூயா ஆமென் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. டைரக்டாக சர்ச்சுக்கு கடந்து வாருங்கள். தூரத்தாயிருக்கிறவர்கள், மற்ற ராஜ்யங்களாயிருக்கிறவர்கள் ஆமென் ஜூமிலும் ஆமென் யூடியூபிலும் மீட்டிங் உண்டு. ஆன்லைனில் நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நாளை ஜெபத்தோடு கூட சர்ச்சுக்கு வரணும். இப்போது நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு கூட நீங்கள் கடந்து வரணும். அவன் காலையிலே நாளை எங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அப்படி ஒரு பெரிய நம்பிக்கையோடு கடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நாளை நடக்கிற திருச்சபையின் ஆராதனை ஆமென் ஆசீர்வாதமாக மாறும். பெரிய அற்புதங்களுக்கு காரணம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாளை நடக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனைக்காக திருச்சபையின் ஆராதனைக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பெரிய ஒரு அற்புதமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதோட 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் எல்லா தீன்மையில் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் இந்த வார்த்தையை மறுபடியும் நாம் வாசிப்போம். கர்த்தர் எல்லா தீன்மையில் நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் நம்மளை வைத்திருக்கிற கர்த்தருக்கு இப்போதும் எப்போதும் மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்கள், பவுலும் இந்த உலகத்திலே விட்டு பிரியறதுக்கு முன்னாகவே ஆமென் தான் நேசிக்கிறார் தன் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதம் எழுதினது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தன்னுடைய ஊழியம் முடிய போகிறார். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போது இந்த கடிதத்தை எழுதின. அப்போது கூட பெரிய ஒரு விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட தான் அவன் பவுல் இந்த காரியத்தை எழுதின. எப்படி பாருங்க, பவுல் சொல்கிறார், கர்த்தரோ எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் துணையாய் நின்று ஹல்லேலூயா கர்த்தர் எல்லா தீன்மையில் நின்றும் என்னை ரட்சித்து ஹல்லேலூயா ஆமென் என்னை காப்பாற்றும். அவருடைய ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றும். பாருங்கள், அவன் 2 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவர். ஆமென் ஸ்தோத்திரம். 2வது, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறவர். நீங்கள் எந்த பிரச்சனைக்குள்ளே ஆயிருந்தாலும் அந்த பிரச்சனை நடுவில் வேற எங்கே நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தருக்குள் ஆமென் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் கண்களை ஏறிடுங்கள். கர்த்தரும் ஆமென் நிச்சயமாக அதில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பான். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அதுக்குள்ளே இருந்து ஒரு விடுதலை கொடுப்பான். ஆமென். பாருங்கள், சங்கீதம் 34 அதோட 19வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படித்தான் எழுதியிருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்றும் அவனையே விடுவிப்பார். எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது அநேகமாயிருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு நடுவில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமென். எத்தனை பேர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும். பாருங்கள் பிரியமானவர்களே, உங்கள் ஆமென் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர்கள் வீணாலும் அது உங்களை அணுகாது. எந்த பாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி உங்களை காப்பாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லும், கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறவர், என்னை காப்பாற்றும், என்னை விடுவிப்பார். அவர் ராஜ்யத்தை அடையும்படி கர்த்தர் என்னை ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்மளே ஆமென் ஹல்லேலூயா பிரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அவருடைய ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்மே ஆமென் ஹல்லேலூயா
காப்பாற்றுகிறவர். அந்த ராஜ்யத்தை நாம் அடையும்படியாக நம்மை கர்த்தர் ஹல்லேலூயா காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா அவர் நம்மை காப்பாற்றும். ஹல்லேலூயா பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா யூதா அதோட 24வது வசனம். ஹல்லேலூயா அது இப்படித்தான். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே ஆமென் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா இன்று தினம் கர்த்தர் உங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா பவுல் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்யும். ஹல்லேலூயா வழுவாதபடி உங்களை காக்கிற ஒரு தேவன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது நடுவில் இருந்து உங்களை விடுவிக்கிற தேவன். ஆமென் உங்களை அவருடைய ராஜ்யத்துக்காக ஹல்லேலூயா வைத்திருக்கிற ஒரு தேவன். அந்த ராஜ்யத்தை அடையும்படியாக உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா பிரியமானவர்களே ஆமென் தானியேலை சிங்க குழியில் இருந்து காப்பாற்றின தேவன் ஆமென் உங்களையும் காப்பாற்றும். எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் உண்டு? இன்று காலை வேளையில் கர்த்தர் கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஆமென் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலைகள் வரட்டும், எவ்வளோ உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்களை காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட உண்டு. தேவன் அவர் ராஜ்யத்துக்காக உங்களை அழைத்திருக்க அந்த ராஜ்யத்தை அடையும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்குமாறாதவர். ஆமென் கடைசி வரையும் வரை உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை ரட்சித்து எங்களை காப்பாற்றுகிற எங்களை விடுவிக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை அவன் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். நிறைய அவரை விடுவிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அவரை காப்பாற்றுவீராக ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்காக நிறைய அவரை ஆமென் ஹல்லேலூயா பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை ஆமென் பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.